ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி 2022 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இப்போ தேர்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி 21 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து தேர்ட் செமஸ்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி உங்கள் பேட்ச்சுக்கும் இந்த செமஸ்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாதிரியே தான் சேமாக தான் இருக்கும். சம் கொஷின்ஸ் மட்டும் ப்ரீவியஸ் செமஸ்டர்லேயே வந்து கேட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ இந்த CS3351 DPCO சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது என்னென்ன கொஷின்ஸ் எந்த மாதிரி படிக்கலான்னு டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் வந்து 2 பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தியரி பார்ட். இந்த யூனிட் 3யும் 5ம் 4ம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தியரி கொஷின் வந்து கேட்பாங்க. சில சமயம் மட்டும் இந்த யூனிட் 4ல் வந்து ப்ராப்ளம் கொஷினும் கேட்பாங்க. பட் இந்த 3 யூனிட் பொறுத்தவரை நீங்கள் வந்து தியரியில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 1 and 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. அதேமாதிரி பார்ட் சிக்கான கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த யூனிட் 1 and 2ல் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 5 யூனிட்லையுமே எந்தெந்த கொஷின்ஸ் நம்ம வந்து முக்கியமாக படிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து தியரி கொஷின்ஸ் தான் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு யூனிட் 3 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த யூனிட் பொறுத்தவரை அட்ரஸிங் மோட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்பவுமே ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. ஸோ அதில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வித் எக்ஸாம்பிளோட ஃபஸ்ட்டு கொஷினாக நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஓன் நியூமன் ஆர்கிடெக்சர் கொஷின் வந்து நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு மூணாவதாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் கொஷின் வந்து நல்லா படிச்சுங்க. அதில் வரக்கூடிய சப்டாபிக்ஸாக ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிங்க. இந்த 3 கொஷின் படித்தாலே மேக்ஸிமம் ஒரு கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் அண்ட் ஆப்ரன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கொஷின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா படிச்சுங்க. மெயினாக அதோட வேரியஸ் டைப்ஸ் மட்டும் நல்லா படிச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 வந்து படிங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த டைரக்ட் மெமரி ஆக்சஸ் DMA சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய செமஸ்டர் எக்ஸாமில் வந்து கேட்டுருக்காங்க. போன செமஸ்டரும் கேட்டுக்கிறாங்க, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செமஸ்டரும் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த கொஷின் வித்தவுட் சாய்ஸை எல்லாருமே நல்லா படிங்க. ஸோ அதில் வரக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல், டயக்ராம், ஆப்ரேஷன்ஸ், மோட்ஸ், மெக்கானிசம் இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது இந்த கேட்ச் மெமரி, விர்ச்சுவல் மெமரி இந்த டாபிக் பேஸ் பண்ணி இருக்கிற சப் டாபிக் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது இந்த இன்ட்ரப்ட், அதாவது அதில் வரக்கூடிய டைப்ஸ், இன்ட்ரப்ட் ஹேண்ட்லிங்கோட டிஃப்ரெண்ட் வேஸு இந்த மாதிரி சப் டாபிக்ஸ்லாம் இருக்கும், எல்லாம் நல்லா படிச்சிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4. இந்த யூனிட் 4 பொறுத்தவரை இந்த பைப் லைனிங் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பைப் லைனிங்கில் இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் வந்து நல்லா தர பண்ணிட்டாலே கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். இதில் வந்து தியரி கூடவே ப்ராப்ளமும் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இந்த பில்டிங் டேட்டா பாத் இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுங்க. ஓகே, யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பற்றி பார்த்தோம்னா இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 12th கொஷின் மட்டும் இல்லாமல் பார்ட் சிக்கான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. அதனால் இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதில் வரக்கூடிய எல்லா டைப்ஸுமே நல்லா பாருங்கள். அதில் வரக்கூடிய அந்த லாஜிக் டயக்ராமு, ட்ரூத் டேபிள், ஃபங்க்ஷனு, டிசைனு, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ ஃபுல்லாக நல்லா பாருங்கள். இன்க்ளூடிங் ப்ராப்ளம் நல்லா சேர்த்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு மூர் அண்ட் மெர்லி மாடல்ஸோட டிசைனும் அதே மாதிரி கம்பேரிசனும் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் அந்த ரெஜிஸ்டர் அப்புறம் அந்த கவுண்டர் 2 டாப்பில் இருக்கிற கொஷின்ஸ் நல்லா படிச்சிங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் டாபிக் நீங்கள் வந்து நல்லா தேர் பண்ணிட்டாலே ஒரு 30 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிட் 1லையும் யூனிட் 2லையும் பார்த்தீங்கன்னா பார்ட் சிக்கான கொஷின் வந்து கேட்கறது அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரெஜிஸ்டர், கவுண்டர்ஸ் இது மாதிரிலாம் வந்து டாபிக் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து கடைசியாக யூனிட் 1 பாருங்கள். இதில் பொறுத்தவரை இந்த கே மேப் சிம்ப்ளிகேஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த டிசைன் BCD to 7 செக்மெண்ட் கோட் கன்வெர்ட்டர் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இது நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த மூணாவது இந்த பைனரி ஆடர் அண்ட் சப்ட்ராக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் படிச்சு வச்சுங்க. அப்படிலாம் வந்து ஃபஸ்ட்டு 2 கொஷின் நல்லா தேர்வு பண்ணிங்க. பார்ட் பி 30 மார்க் கொஷினுக்கு வந்து இந்த கொஷினே போதும். இந்த 4வது கொஷினில் கொடுத்துருக்க டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் சிக்காக வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ யூனிட் 1ல ஒரு பார்ட் சி கொஷின், அதே மாதிரி யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் சி கொஷின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. நம்ம வந்து எதனா ஒன்று தான் வந்து அட்டன் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் வந்து இப்போ யூனிட் 2வே நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இந்த யூனிட் 1ல் கொடுத்துருக்க அந்த 4வதுல கொடுத்துருக்க கொஷின்ஸ் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் யூனிட் 2 வந்து நீங்கள் நல்லா படிக்கலாம், இந்த 4வது கொஷின் நல்லா படிச்சிங்க. ஓகே, இப்போ 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தாச்சு. அதேமாதிரி 2 மார்க் பொறுத்தவரை மேக்ஸிமம் 2 மார்க் வந்து இதிலே கவர் ஆகிடும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு டாபிக் நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா அதோட டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா 2 மார்க்கை மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. ஸோ 2 மார்க் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து வேணும்னா மட்டும் தனியாக படிங்க. அப்படிலாம் வந்து இந்த மெயினாக இந்த பிக் கொஷின் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதிலே மேக்ஸிமம் கொஷின் வந்து கவர் ஆகிடும். அதேமாதிரி இப்போ நம்ம பார்த்த இந்த கொஷினுக்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் வந்து இருக்குது. ஸோ நோட்ஸ் வேணுன்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ குரூப்பில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.